ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நாளைக்கு வந்து மவுண்ட் புல்லர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்னோக்கு வந்து போக போகிறோம். இது வந்து செகண்ட் டைமு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம். இது வந்து செகண்ட் டைமு. மவுண்ட் புல்லர் போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. வந்து எங்கே வந்திருக்கோம்னா கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கி வந்து ரெண்டல் கார் வந்து வேணும் எங்களுக்கு. வந்து எங்களோட கார் வந்து சூட் ஆகுமான்னு தெரியல ஸ்னோக்கு. சரி வந்து ரெண்டல் கார் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சண்டே வந்து மார்னிங் ட்ராப் பண்ணுற மாதிரி புக் பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்டை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அவங்க வந்து ரெண்டல் காரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நான் வந்து எங்களோட காரை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்ல, அதனால் வந்து நான் வந்திருந்தேன். திருப்பி காரை ட்ராப் பண்ணும் போதும் நான் கூட வந்து வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து கார் வந்து அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு நான் அவங்கள பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் இருக்கிற சபப்லேருந்து இந்த கார் எடுக்கிறதுக்காக ரெண்டல் கார் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து ஆகும். அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்திருக்கேன். கொஞ்சம் பக்கமாக இருந்தால் அவங்கள வந்து ட்ரெயின்லேயே போயிட்டு வந்து ரெண்டல் கார் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான், வந்து கார் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க போயிட்டாங்க. நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். சரி, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து தெர்மல் வியர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஷாப் வந்து போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா பாப்பா சைஸ்க்கு வந்து கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் இருக்கும். இப்போ எங்கேயாவது வெளியே போய் ஸ்டே பண்ணுறோம், இந்த மாதிரி டென்ட் எல்லாம் போட்டுட்டு கேம்பிங் எல்லாம் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா திங்ஸுமே வந்து கிடைக்கும். இங்கே போட்டிங் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து டென்ட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்லீப்பிங் பேகு, ஏதாவது வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான பாக்ஸு எல்லாமே வந்து இங்கே இருந்தது. ட்ரிப்புக்கு போகிறதுக்கான பேகெல்லாம் வந்து நல்லாவே இருந்தது. நான் வந்து ஒரு 50% வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, ஒரு பேக் வந்து வாங்கிக்கலாம். தெர்மல் வேர்க்காக தான் ஃபஸ்ட்டு போனேன். ஆனால் வந்து பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாவது போகணும், கேரி பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, ஒரு பெரிய பேக்காகவே வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு இதில் நான் பிங்க் கலர் எடுத்தேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பேக்கை எடுத்துக்க மாட்டார். சரி, அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேக் வந்து எடுத்துட்டேன். 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவோட திங்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி அதில் வந்து வச்சுருப்போம். அதனால் ஒரு பேக் வந்து வாங்கிக்கிட்டேன். பேக் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தாள் ஷாப் ஃபுல்லாக. சரி, அவள் பின்னாடியே கொஞ்சம் நேரம் வந்து ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டென்ட்டுக்குள்ளே வந்து உள்ளே போயிட்டா. டென்ட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வசதியாக இருக்குது. அவ்வளோ பெரிய டென்ட்டாக இருந்தது. நம்ம வந்து பெட்டு போட்டு இது வந்து இந்த கிங் சைஸ் அளவுக்கு வந்து இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பங்க் பெட்டு வந்து இருக்கும்ல, அது வந்து இருந்தது. இது ஒரு ஃபேமிலியாக வந்து வெளியே போய் வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா கேம்பிங் போகிறவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே யூஸ் ஆகும். குழந்தையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரே டென்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். அதையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பாப்பா ஃபுல் கடையும் வந்து ஓடிட்டே தான் இருந்தாள். அவள் பின்னாடியே கொஞ்சம் நேரம் ஓடிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்னோக்கு போகிறதுக்காக வந்து கொஞ்சம் வந்து ஃபுட்டு வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சாட்டர்டே தான் போகிறோம். சாட்டர்டே வந்து மோஸ்ட்லி நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம். சரி, ஏதாவது வந்து கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து பொங்கலும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெஜ்ஜு புலாவ், ஒயிட் வெஜ்ஜு புலாவ் வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சதும் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதனால் வந்து கெட்டிலில் தண்ணி பிடிச்சி வந்து வச்சுட்டேன். சரி, சமைக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு நைட்டே வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு அதை கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு கிளம்புறதுக்குள்ளே வந்து லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு நைட்டே வந்து வெஜ்ஜஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வெஜ்ஜு வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம் பட்டர் போட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டும் கேரட்டு பீன்ஸ் மட்டும் நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சமாக. ஆனால் பாப்பா அது சாப்பிட்றாங்க இல்லை, வெளியே போகும்போது கொஞ்சம் ஃபுட்டு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐயோ எதுவுமே இல்லையே, அங்கே போயிட்டு எதுவும் வாங்கி கொடுக்க முடியலனாலும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்லேயே மோஸ்ட்லி இப்போல்லாம் எங்கே போகணும் அப்படின்னாலும் பசங்களுக்கு மட்டும் செஞ்சு வந்து எடுத்துப்போம். பொங்கலுக்காக பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன். அது கடைசியாக வந்து குக்கரில் விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் ஆகிடும். சரி, ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சு விட்டுட்டேன். நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா கொலைய பொங்கல் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா வின்டரில் வந்து அரிசி பருப்பு எதுவுமே வந்து சில்லுன்னு வரும் தண்ணி.
அதில் ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அரிசி பருப்பு எதுவுமே வந்து ஊறுறதே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்ம் வாட்டர் விட்டு தான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறமா மறுபடியும் குக் பண்ணும்போது அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் எடுத்து வச்சுருவேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் வந்து வெஜ் புலாவ் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸை ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு நிறைய பேர் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் போகிறோம். ஃபுட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து எடுத்துக்கிட்டேன். தம்பி பார்த்திங்கன்னா எப்போவுமே லேட்டாக தான் எந்திரிப்பான். இன்றைக்கி ஸ்னோ போகிறோன்னு சொன்னது தான் உடனே வந்து காலையிலே நேரத்துலேயே எந்திரிச்சு எங்களை வந்து அவன் தான் எழுப்பி விட்டுட்டே இருந்தான். இதில் அவங்க அப்பா வந்து தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா வந்து லேட் ஆகிடப்போகுது, சீக்கிரம் வர சொல்லுங்க அம்மா, அப்பா தூங்குறாரு, இப்படியே வந்து சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பாத்திரத்தில் வந்து ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை செஞ்சுட்டு தம் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் அதுக்கப்புறம் போய் ரெடி ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நைட்டு போலவே தான் இந்த கீயும் வந்து நான் செஞ்சு வச்சேன். வீட்டில் கீயும் வந்து காலி ஆகிடுச்சு. கீ வந்து செஞ்சு வச்சுட்டேன். நல்ல கீ வந்து திக்காக சூப்பராக வந்து இருந்தது. நான் செய்கிற கீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து கீயோட ஸ்மெல் வந்து ஹெவியாக வரக்கூடாது, எனக்கு வந்து அது பிடிக்காது. முன்னாடியெல்லாம் வந்து நான் கீ சாப்பிட மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டில் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் ஆட் பண்ணும்போது எனக்கு ஓகேவாக படுது. அவ்வளோ ஸ்மெல் வந்து கீ ஸ்மெல் வந்து ஹெவியாக தூக்காது. இது வந்து பரவாயில்ல. அப்புறம் பாப்பாவும் வந்து எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக பாப்பாவை கையில் வச்சுட்டே குக் பண்ண முடியல. சரி, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் டிவி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நாமளும் வந்து குக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிவி வந்து போட்டு விட்டுட்டு வந்தேன். ஆனால் இந்த டிவி போட்டால் கூட பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சேனல் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே தான் வந்து பாப்பா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இன்னும் அந்த அளவுக்கு அந்த டிவியெல்லாம் நான் வந்து கம்மியாக தான் போடுறேன். ஒரு நாளைக்கு 1/2 hour 1 hour அந்த மாதிரி வந்து கொடுப்பேன். அதனால் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அவளுக்கு. அதுவே ஒரு வேலையாக இருக்கும். தம்பி வந்து நீ மாற்றிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். நானும் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காய் வந்து ஸ்டீம் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து ரெடி ஆயிரும். பொங்கல் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அதை எடுத்து வச்சிட்டாரு. விசில் வந்து விட்டதும் அவங்களே வந்து அது தாளிச்சும் எடுத்து வச்சுட்டாங்க. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். அதிலே வந்து பேக் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன்.
எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. முடிஞ்ச அளவு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வந்து போகிறோம். அங்கே போனால் தான் தெரியும் எவ்வளோ வந்து ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே வந்து ஜூன் ஜூலையில் போனோம் அப்படின்னா நல்ல ஸ்னோவாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் லேட்டு தான் ஸ்னோ போகிற இடம். ஸோ வந்து ஸ்னோ இல்லை அப்படின்னாலும் வந்து நாங்கள் அப்செட் ஆக மாட்டோம். ஏன்னா தெரிஞ்ச விஷயந்தான். போயிட்டு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த டொபாக்கோ மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அது மட்டும் நல்லா விளையாடிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. எங்களுக்கு இங்கேருந்து மவுண்ட் புல்லர் போகிறதுக்கு வந்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் வந்து ஆகும். போகிறதுக்கு 4 ஹவர்ஸ், வரத்துக்கு 4 ஹவர்ஸு, இதுலேயே வந்து 8 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. அங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் வந்து இருக்க போகிறோன்னு தெரியல. பாப்பாவுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைமுன்றதுனால போயிட்டு குயிக்காகவே வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான். ரொம்ப நேரமும் வந்து நம்மளால் அந்த ஸ்னோ பிளேஸில் வந்து இருக்க முடியாது. பாப்பாவுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். அவளுக்கு ஃபஸ்ட் டைமுன்றதுனால போனோமா லைட்டாக வந்து தம்பிக்கு வந்து நல்லா விளையாடினானா அதுக்கப்புறம் வந்துடலான்னு சொல்லிட்டு தான். ஓகே, ட்ராவல் இவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியாச்சு. அழகி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, கிஸ் குத்துரு. பாப்பா உங்ககிட்ட Of love, yes. We're going to be talking to the author of the book. It features love found in a rainbow. Our love in மவுண்ட் புல்லருக்கு பக்கம் போக போக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதாக இருந்தது, ஃபாகியாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கே வந்து கார் வருதா இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்னும் போக போக ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்றதே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு வந்து மெதுவாகவே வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். சரி, எங்கேயாவது வந்து ஒரு ஷாப் பார்த்து நிறுத்திட்டு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டோம். அங்கே வந்து ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்து அங்கே இருந்திருந்தாங்க. சரி, அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபேமிலிஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. அதனால் நாங்கள் ஓரளவுக்கு முன்னாடியே வந்துட்டதுனால நாங்கள் நின்று காஃபிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மெதுவாக தான் வந்து கிளம்புனோம்.
ஸ்னோ பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னாலே வந்து கார் செயின் வந்து நம்ம வாங்கணும். அங்கே வந்து போயிட்டு கார் செயின் வந்து ஹையர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டொபாக்கோவுக்கு வந்து டிக்கெட் வந்து வாங்கிக்கிட்டோம். டிக்கெட் வாங்கினா தான் அங்கே வந்து ப்ளே பண்ணவே விடுறாங்க. அதுக்கு வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பேண்ட்டும் க்ளவுஸும் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும். அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து பார்க் வந்து அங்கே பக்கமே இருந்தது. சரி எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். இங்கே ஹையர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ஸ்னோ பக்கம் போயிட்டு நமக்கு தேவையான க்ளவுஸு பேண்ட்டு ஜாக்கெட்டு இதெல்லாம் வந்து ஹையர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே காசு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து நாம் இருக்கிற பிளேஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வந்துடணும். எப்பயுமே ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு அந்த பிளேஸுக்கு போயிட்டு நம்ம இதெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா காசு வந்து கூட தான் வந்து இருக்குது. ஆனால் பாப்பா சைஸ்க்கு வந்து எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. கொஞ்ச நேரம் எல்லாம் தேடிட்டு ஒரே ஒரு பேண்ட் வந்து கிடச்சிது, க்ளவுஸ் வந்து இருந்தது. அங்கே போயிட்டு பாப்பா க்ளவுஸும் போடவே மாட்டேன்னுடுச்சு. அவ்வளோ வந்து ஸ்னோவும் வந்து இல்லை. நாங்கள் டொபாக்கோ விளையாடுற இடத்துல அவ்வளோ ஸ்னோ வந்து கிடையாது. சரி நல்லா வந்து அங்கே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. க்ளவுஸ் போடணும் அந்தளவுக்கும் இல்லை, நல்லா வெயில் வந்து அடிச்சது. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிளேஸ்க்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். ஸ்னோ தெரியுதா, அவ்வளோ வந்து ஸ்னோவாக தான் ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்தே வந்து பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த வீடியோ வந்து எடுத்தேன். அந்த பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். செயின் வந்து ஹையர் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கே வந்து 45 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து மவுண்டைன் தானே, போக போக வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அந்த ரோடு வந்து ஒன் சைடு ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி மேலே வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டு ஸ்னோவையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். காருக்கு பார்த்திங்கன்னா செயின் வந்து வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்டை வந்து காட்டணும் அப்படின்னா விட்டுருவாங்க. நாங்களும் வந்து மேலே வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஜாக்கெட்டு பேண்ட்டு எல்லாம் போட்டு கவர் பண்ண போகிறோம். ஆனால் நாங்கள் கார் வந்து ட்ராப் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுது. ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு நடந்து போகிறதுக்குள்ளே நல்லா மூச்சும் வாங்குது. ஏன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது. நல்லா வெயில் அடிக்கவும் நல்லா வேர்த்துருச்சு. அப்படியே மேலே போக போக வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. ஆனால் இங்கேருந்து நான் காரு ட்ராப் பண்ண இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே வந்து ஒரு 1/2 ஹவருக்கு ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு பஸ்ஸு பிடிச்சி வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் தூரம் வந்து நடக்கிற மாதிரியும் இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா ஸ்டெப்பெல்லாம் வந்து ஏறணும். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, நடக்க முடியாத மாதிரி இருந்தது. ஆனால் ஓகே. ஆனால் பாப்பா தான் பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் என்னன்னே தெரியாமல் பாவம் கூட வந்துட்டு இருக்கா. மேலே போயிட்டு பஸ்ஸு வந்து அதுக்கே வந்து பஸ் வந்து விட்டுருக்காங்க. நாம் வந்து எந்த பிளேஸ் போகணுமோ அந்த பிளேஸ்க்கு வந்து பஸ் வந்து ஏறிக்கலாம். பஸ் ஏறிட்டு டொபாக்கோ வந்து ப்ளே பண்ணுற இடத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். டிக்கெட் வச்சுருந்தால் தான் அங்கே வந்து உள்ளவே வந்து அலோவ் பண்ணுறாங்க. கையில் வந்து ஒரு சின்ன பேண்டு மாதிரி வந்து போட்டுக்கிட்டோம். நாங்கள் வாங்கின இந்த டிக்கெட்டை வந்து கையில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளவே வந்து விடுறாங்க. குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு நாம் வாங்கலை அப்படின்னாலும் வந்து நம்மளை விட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வாங்கியிருந்தால் தான் உள்ளே விடுறாங்க. இல்லைனா குழந்தைய மட்டும் தனியாக தான் வந்து உள்ளே விடுவாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே வாங்கிட்டோம். பாப்பா வந்து அவங்க வச்சுக்கிட்டு டொபாக்கன் வந்து யூஸ் பண்ணாங்க. நான் வந்து தனியாகவும். தம்பி வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே உள்ளே வந்து என்ட்ரி ஆன உடனே எங்களை அவன் சுத்தமாகவே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு தனியாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு தான் உள்ளே வந்து விடுறாங்க. Children below 1 meters must go with the adult. Okay, they can't go down by themselves. And when you're up there, make sure you're sitting on your bottom
with your feet outside of the toboggan, okay? The children's feet can be inside, but your feet has to be outside at all times. Alright? So that you can use your own feet as a brake to stop yourself. And always wait for the whistle before you go down. டொபாக்கன் விளையாடிட்டு நாங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமும் வந்து ஒரு இந்த ஸ்கீ எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்னோ தான். எங்கே பார்த்தாலும் அப்படியே சில்லு சில்லு சில்லுன்னு நல்லா வெயிலும் அடிச்சுது. ஆனால் ஃபுல்லாக வந்து ரொம்ப கூலிங். மேலே போக போக பார்த்திங்கன்னா நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கு நோஸ் எல்லாம் வந்து பிங்கிஷ் ஆகிடுச்சு. கையெல்லாம் வந்து அவளுக்கு லைட்டாக அந்த பர்பிள் கலர் மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்மளால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த ஸ்கீ பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இதுக்காக தம்பி வந்து சண்டை போட்டான். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள ரொம்ப நேரம் கேட்டால் நாங்கள் வந்து அலோவ் பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அவனை மட்டும் தனியாகவும் விட முடியாது. என்ன தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து நம்மளை மேலே அமுச்சு விட்டாலும் நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதனால் தம்பிக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட் இயர் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மறந்துட்டான். சரி, அங்கேயே வந்து ஏதாவது காஃபி எதுவும் வாங்கி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல சில்லு சில்லுன்னு இருந்தது. காஃபி குடிக்கலான்ட்டு உள்ளே போனால் காஃபி இல்லை. அந்த குளூர்லேயும் பீரு அது இதுன்னு வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி தான் வந்து அந்த குளூரில் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரம் வந்து உள்ளே போய் பார்த்தோம், காஃபி வந்து இல்லை. சரி, அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து செயின் வந்து அயர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து 7 o'clock வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போயே வந்து 6 ஆகிடுச்சு. அங்கே ரீச் ஆகிறதுக்கே 45 minutes ஆகுது. சரி, நம்ம இப்போ கிளம்பணும் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். செயினும் வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோஸ் வந்து எப்படி போடணும்னு சொல்லுங்கள். என்னால் வந்து நிறைய வீடியோ வந்து போட முடியல. ஏன்னா பாப்பா வச்சுருக்கிறதுனால எனக்கு வீடியோ எடுக்கிறது வந்து நானாக தான் செல்ஃபாக எடுக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை பாய்.